மறியல் வீட்டில் திட்டம் தீட்டியவரை மறியல் வீட்டில் திட்டம் தீட்டியவரை மறியல் வீட்டில் திட்டம் தீட்டியவரை மறியல் வீட்டில் திட்டம் தீட்டியவரை மறியல் வீட்டில் திட்டம் தீட்டியவரை. ஃபாதர் காலையில் மாதாங்கோயிலுக்கு முன்னுக்கு ஒருவர் என்று கேட்டார், ஏன் கோயில் பூட்டி இருக்கு, இங்கே பூசை நடக்காதா என்று. நான் சொன்னேன், நீங்கள் ஃபாதரை கேளுங்கள், பூசை சுடங்கி வைக்கக்கூடும் என்று. அவர் தொடர்ந்து நடந்து போயிருக்கிறார், ஜியோன தேவாலயத்தை கண்டிருக்கிறார். உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குறதுக்கு 5வது வருடம். அந்த 5வது வருடம் முன்னிட்டு இன்றைக்கு மட்டக்களப்பு நகரில் வந்து பாரிய அளவிலான ஒரு துக்க தினம் அனுசரிக்க போகிறாங்க. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் வாங்க. ஈஸ்டர் தாக்கு 4 வருஷம் 4 வருஷம் அப்பாய் 5 வருடம் கடந்தோம். ஞாயிறு தாக்குதலுக்கு ஞாயிறு தாக்குதலுக்கு வேண்டும் 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 வேண்டும். ஞாயிறு தாக்குதலுக்கு ஞாயிறு தாக்குதலுக்கு வேண்டும் 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 வேண்டும். சர்வதேசமே 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 அசாத் மௌலானா கூறியவரை அசாத் மௌலானா கூறியவரை அசாத் மௌலானா சாட்சி சொன்னவரை அசாத் மௌலானா சாட்சி சொன்னவரை அசாத் மௌலானா சாட்சி சொன்னவரை கைது செய் வேண்டும் 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 வேண்டும். சர்வதேசமே 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 தாக்குதலுக்கு ஞாயிறு தாக்குதலுக்கு ஞாயிறு தாக்குதலுக்கு ஞாயிறு தாக்குதலுக்கு ஞாயிறு தாக்குதலுக்கு ஞாயிறு தாக்குதலுக்கு ஞாயிறு தாக்குதலுக்கு வேண்டும் 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 வேண்டும். மறியல் வீட்டில் 5 வருடம் கடந்தோம். மறியல் வீட்டில் திட்டம் தீட்டியவரை நீங்க காய் செய்யணும்னா மறியல் வீட்டில் திட்டம் தீட்டியவரை 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 அரசே மறைக்காதே மறைக்காதே 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 அரசை மறைக்காதே மறைக்காதே. ஈஸ்டர் புத்தகம் எழுதியது ஈஸ்டர் புத்தகம் எழுதியது மறக்கவா. வந்து திருவை நிறை இயேசுவே கண்டடைந்தே தேவ சமூகத்திலே ஒரு பாதம் நம்பி வந்தே திருவை நிறை இயேசுவே உமரன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே ஆறுதல் தரும் தேவா கலைத்தோ
தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுமே திருவை நிழலெந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே திருவை நிறை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. குறிப்பாக 5 ஆண்டுகள் கடந்து இன்னும் நீதி கிடைக்காத நிலையிலே நீதிக்காக போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்தது. அதனூடாக கொலையாளிகள் கண்டறியப்பட்டு விபத்தில் இன்னும் இந்த கொலை குண்டு தாக்குதலுக்கு இறந்து போன உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அந்நாட்டு அனைவரையும் இதற்கான தொகுப்பில் சேர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பாக மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும் இறந்து போன ஆத்மாக்களை அவர்களுக்கும் முக்கிய வாழ்க்கையோடு எல்லோரையும் இதற்கான பராமரிப்புகள் தேவைப்படும் இடத்தில் ஒன்றாக கூடி அவர்களை எண்ணி மன்றாடும் பொழுது அவர்களுடைய இழப்புகளால் துயர்வுள்ள குடும்பங்களுக்கு நீசாமை தீர்க்கிறவாழ்வாய் வழிநடத்திட வேண்டும். உன் திருமணம் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பொறுப்பாளர் ஐயர் தலைவர் கொஞ்சம் பின்னுக்காங்க. அக்கா நீங்க கொடுத்துருங்க, வாங்க அக்கா நீங்க கொடுத்து பிடிங்க. அப்படி ஓகே தெரியா அதில் எடுப்பேன். சரிவா எல்லாம் நம்பிச்சு அப்படி எதுவும் எந்திரிக்க வச்சுருங்க. எதுவும் எந்திரிக்க வெடிச்சு பிடிச்சி போகுது. அதில் ஒரு மட்டை உண்டு அது உங்களை பண்ண ஒரு ஐயா எல்லாத்தையும் அந்த கட்டோரத்தில் அது பண்ணி சொல்லி அதுக்கு அங்கே ஒரு உள்ளுக்காரு இல்லையாடா அண்ணா பேர் வாய பேர் பூவத்துக்கு வச்சுருங்க அந்த கட்டணத்தில் இந்த படுகொலை நடந்து 5 ஆண்டுகள் ஆகின்றன. கொழும்பிலே நீர்கொழும்பு பகுதியிலும் தேவாலயம், இங்கே மட்டக்களப்பில் சியோன் தேவாலயம். இந்த வேளையை நான் ஒன்று சொல்லிக்கொள்ள உங்களுக்கு விரும்புகிறேன்.
இது நடக்கும்போது நான் கொக்கட்டிச்சோலையில் இங்கே ஓடி வந்தபோது ஒரு மாஸ்டரை சந்திக்கின்றேன். அவர் என்னிடம் சொன்னார், ஃபாதர், காலையில் மாதாங்கோயிலுக்கு முன்னுக்கு ஒருவர் என்று கேட்டார், ஏன் கோயில் பூட்டி இருக்கு, இங்கே பூசை நடக்காதா என்று. நான் சொன்னேன், நீங்கள் ஃபாதரை கேளுங்கள், பூசை சுணங்கி வைக்கக்கூடும் என்று. அவர் தொடர்ந்து நடந்து போயிருக்கிறார். ஜியோன தேவாலயத்தை கண்டிருக்கிறார். அங்கே இந்த படுகொலை நடந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் திட்டப்பட்டு இந்த படுகொலை ஊடாக எவ்வளவு அழிவுகள், எவ்வளவு குடும்ப பிள்ளைகள் அழிந்தார்கள், குடும்ப தலைவர்கள் அழிந்தார்கள், வெளிநாட்டவர்கள் அழிந்தார்கள். கொழும்பு பகுதிகளில் இந்த படுகொலை நடந்த 5 ஆண்டுகளாகியும் நேற்று ஒரு சிங்கள பொறுப்பான குருவானவர் சொல்கிறார், என்னிடமிருந்த அத்தனை ஆவணங்களையும் நான் சிஐடியிடம் கொடுத்து 3 ஆண்டுகளாகிவிட்டன, ஒன்றும் நடக்கவில்லை, 3 ஆண்டுகள் ஒன்று நடக்கவில்லை என்று வேதனையுடன் அவர் பகிர்ந்து கொள்கிறார் அந்த உண்மைகளை. ஆகவே அநீதியற்று பாடுபட்ட மக்கள், கொலை செய்யப்பட்ட மக்கள் இல்லாத துன்பங்கள் அனுபவிக்கும் போது இறந்தவர்கள் இறைவனிடம் போய்விட்டாலும் இந்த எத்தனை பேர் தங்கள் அவயவங்களை இழந்து உள்ள நலிந்து எவ்வளவு கஷ்டப்படு. அனைவருக்கும் வணக்கம். இன்றுடன் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இன்றைய நாளில் நடைபெற்ற மிலேச்சத்தனமான குண்டுவெடிப்பு தாக்குதலில் நூற்றுக்கணக்கான அப்பாவி உயிர்கள் தேவாலயங்களிலும் சுற்றுலா விடுதிகளிலும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதில் இந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்களும் சுற்றுலா வந்தவர்களும் தமது பணிகளை செவ்வனி நிறைவேற்றிவிட்டு தமது நாட்டுக்கு செல்ல வேணும் என்ற ஒரு அவாவோடு வந்தவர்களும் அநியாயமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாட்டின் இடத்துல நின்று கதைக்கிறதுக்கு நாங்கள் அருவருப்புப்படுறோம், வெக்கப்படுற ஒரு நிலையில் நாங்கள் 5வது வருடத்தை இன்றைய ஒரு நினைவாகவும் நீதி கோரிய ஒரு போராட்டமாகவும் கவனஈர்ப்பு போராட்டமாக இந்த இடத்தில் இதை நடத்தியிருக்கின்றோம். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நீதி வழங்கப்படவில்லை. இந்த விடயம் என்பது இலங்கை அரசியலை பொறுத்தமட்டில், இலங்கை அரசை பொறுத்தமட்டில் சர்வசாதாரணமான விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நினைத்து நாங்கள் அஞ்சலிப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கான நீதியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளிலே கொழும்பு புனித கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்திலும், நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்தியார் ஆலயத்திலும், மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும், ஏனைய சங்கரில்லா விடுதிகள் போன்ற நட்சத்திர விடுதிகளிலே தங்கியிருந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான ஒரு கொடூரமான தாக்குதலை நாங்கள் தொடர்ந்தும் கண்டிப்பதோடு, எங்களுக்கு தெரியும் இலங்கையிலே அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட எந்த விதமான மிலேச்சத்தனமான தாக்குதல்களுக்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இந்த தாக்குதலுக்கு குற்றவாளிகள் சூத்திரதாரிகள் யார் என்பதை சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபையிலே வாக்குமூலம் கொடுத்தும், அன்றைய அந்த தாக்குதல் நடந்த பொழுது அதிகாரத்திலே இருந்தவர் தனக்கு முழுவதும் தெரியும் என்ற உண்மையை சொல்ல முன்வந்த பொழுதும் குற்றவாளிகள், இந்த அரசியல் சதியின் பின்புலத்திலே இருப்பவர்கள் இன்று மீட்பர்களாகவும் நாயகர்களாகவும், ஏன் அவர்களே அஞ்சலி நிகழ்வுகளை நடத்துகிறவர்களாகவும் வலம் வருகின்ற ஒரு அபத்தமான சூழல் இருக்கிறது. அன்புக்குரிய மக்களே, குற்றம் இழைப்பது என்பதிலும் பார்க்க, அந்த குற்றத்தை இழைப்பவர்களும் சூத்திரதாரிகளும் புனிதர்களாக்கப்படுவதும், மக்கள் பிரதிநிதிகளாக்கப்படுவதும், தலைவர்களாக்கப்படுவதும் மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது. நாங்கள் எமது தலைவர்களை தெரிவு செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட கொலையாளிகளையும் கொலையின் சூத்திரதாரிகளையும் நாங்கள் ஏமாந்து தலைவராக்குவோம் என்று சொன்னால், எங்களுடைய நிகழ்காலத்தை மாத்திரமல்ல எதிர்காலத்தையும் நாங்கள் இருண்ட யுகத்திலே இருட்டிலே வைத்தவர்களாவோம். ஆகவே எங்களுக்கு அரசு நீதி வழங்கவில்லை. அரசு குற்றவாளிகளையும் கொலையின் சூத்திரதாரிகளையும் அரசியல் ஆதாயத்துக்காக பாதுகாக்கிறது என்றால், நாங்கள் மக்கள் சக்தி என்பது மிகப்பெரிய சக்தி. நாங்கள் நீதியின் பக்கம் நின்று, உண்மையின் பக்கம் நின்று, குற்றவாளிகள் இன்று நாயகர்களாகவும் தலைவர்களாகவும் புனிதர்களைப் போன்றும் அவர்கள் நடமாடினாலும் அவர்கள் ஒரு நாள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். கொன்றொழிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஆகவே நாங்கள் மக்கள் சக்தியாக ஒன்றிணைந்து இந்த குற்றவாளிகளையும் கொலையாளிகளையும் தங்களை தாங்களே வெள்ளையடித்து, தங்களை தாங்களே தலைவர்களாக்கி, தங்களை தாங்களே புனிதர்களாக்கப்படுகின்ற இந்த இருண்ட யுகத்தின் நாயகர்களை, இந்த கொலை கலாச்சாரத்தினுடைய நாயகர்களை நாங்கள் இனம் கண்டு தக்க பாடம் புகட்டி
ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்து உண்மைக்காக வாழுகிற ஒரு மனிதாபிமானம் உள்ள சமூகமாக நாங்கள் வாழுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு மக்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி.